அதிமுக பாஜக கூட்டணியினுடைய பலமாக இருக்கக்கூடிய கொங்கு பகுதியிலிருந்து அப்படியே டெல்டாக்கு போறோம். திருப்பி வந்து கடந்த தேர்தலில் திமுக ஆதிக்கம் செலுத்திய ஒரு பகுதி டெல்டா மற்றும் மத்திய தமிழக பகுதிகள். சோ ராகவப்பிரியா சொல்லுங்க, எத்தனை தொகுதிகள் இருக்கு? 2021 2026 நிலவரங்கள். இந்த டெல்டா பார்த்தீங்கன்னா, மொத்தம் 40 தொகுதிகள் இருக்கு ஆனந்த். 2021 கணக்குப்படி பார்த்தோம்னா, என்டிஏ கூட்டணிக்கு வந்து 6 தொகுதிகள் தான் கிடைச்சது. ஜெயிச்சது வந்து 6 தொகுதிகள். ஆனா திமுக பார்த்தீங்கன்னா, 34 தொகுதிகள்ல வந்து ஜெயிச்சிருந்தாங்க. இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா, 2026 பொறுத்தவரைக்கும் 40ல என்டிஏக்கு 13 இடங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி திமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா, 24 இடங்களோட நிறுத்திக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு 10 தொகுதிகள் வந்து குறையுது. ஆனா இந்த இடத்துல டிவிகே வந்து மற்ற இடங்கள்லாம் பார்த்தோம் இல்லையா? சென்னை பார்த்தோம், வட தமிழகம் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு 1, 1ன்னு கிடைச்சிட்டு இருந்த இடத்துல, டெல்டாவ பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு 2 தொகுதிகள் கூடுதலா கிடைக்குது. ஆனா இழுபறி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 1 தான் இழுபறி அப்படின்ற ஒரு நிலையில இருக்கு. மத்தபடி இதுதான் வந்து டெல்டாவுடனுடைய நிலவரம். எப்படி சென்னையில வந்து பெரம்பூர்ல தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிடுறாரோ, அதே மாதிரி திருச்சியிலயுமே ஒரு தொகுதியில அவர் போட்டியிடுறாரு. சோ அதனாலதான் அந்த 2ல 1 வந்து திருச்சி அவர் போட்டியிடுறாரு. அது இன்னொரு தொகுதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. திருவரம்பூர். இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் போட்டியிடக்கூடியது. எப்படி புசி வந்து தாவேகாவினுடைய கிட்னியும் உதயநிதியினுடைய கிட்னி அவரோட ரசிகர் மன்ற தலைவரே இவர்தான். சோ அப்படி இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் வந்து அவருடைய தொகுதியில தோல்வி அடைகிறார் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கு. அங்க அதிமுகவும் ஸ்ட்ராங். ஆனா அதையும் தாண்டி டிவிகே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சர்வேல வர்றது என்னால கொஞ்சம் நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன் அது காரணம் என்னவா இங்க இருக்கும்? எனக்கும் ஒரு கேள்வி இருக்கு விக்னேஷ் கிட்ட. இப்போ அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமாவே அன்பில் மகேஷோட அந்த இமேஜ் அப்படிங்கிறது மாறிடுச்சோ? அதுவும் அந்த அழுதது, படிச்சு படிச்சு சொன்னேனேடா, அந்த அந்த விஷயங்கள்லாம் வந்து இதுல இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணிருக்கோ? இதுல போக்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதுல இது ஒரு இது ஒரு காரணமான்னு காரணம். கேக்குறீங்க. இது வந்து சோசியல் மீடியால கூட வந்து பரவலா எல்லாரும் திரைப்படம் வரைக்கும் போயிருச்சு. கண்டிஷன்ஸ ஃபாலோ அப்படி பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸ ஃபாலோ பண்ணுங்கடாங்கிறது ஒரு காரணமாக மாறி இருக்குமான்னு அவங்க மாறிடுச்சு. கேள்வி கேட்கறாங்க. மகளிர் அது கேள்வி. இருக்குமா? மகளிருடைய அதுக்கான பதில நீங்க சொல்லிட்டீங்க. இப்போ ஏன் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டீங்க. நான் சொல்றது இந்த டிவிக்கே ஏன் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம எடுத்த சர்வேல அடிப்படை என்ன சொல்றாங்கன்னா, அன்பில் மகேஷ் அவருடைய தொகுதிக்கும் எதுவும் பண்ணல, அவர் சார்ந்து இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறைக்கும் எதுவும் பண்ணல அப்படிங்கிற ஒரு பிரதான குற்றச்சாட்டு பசங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் தொடர்ந்து அப்பப்ப உதயநிதி படம் ரிலீஸ் ஆகும்போது போட்டு காமிச்சிருக்காரு. சேப்பாக்கம் ஸ்டேடியத்திலையும் கூட்டு போய் கிரிக்கெட் மேட்சும் காட்டுறாங்க. ஆமா. ஆனால் அரசு பள்ளிக்கூடங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத இங்க பிரதான கேள்வியா இருக்கு. பிஎம் ஸ்ரீ நிப்பாட்டி இருக்காரு. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பணத்தை, மத்திய அரசு கிட்ட இருந்து வர வேண்டிய பணத்தை வரவிடாம அவருடைய சுயநலத்துக்காக நிப்பாட்டி வரவிடாம முதல்ல ஓகே சொல்லிட்டு பின்னர் அரசியலுக்காக ஓகே பண்ணிட்டு அப்புறம் மறுத்தாங்க. அதுக்கு சில அரசியல் காரணங்களும் இருக்கு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அவரை எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்து அனுப்பிட்டு இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளி, குறிப்பாக அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள்லயே போதுமான வகுப்பறைகள் இல்லாம மரத்துக்கடியில படிக்கக்கூடிய சூழல் தான் இருக்கு. இது அண்ணாமலை கூட நிறைய முறை தன்னுடைய சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அமைச்சருடைய சொந்த தொகுதியிலேயே மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய அளவுக்கு அந்த பள்ளிக்கூட வசதி இல்லைன்னா தமிழ்நாடு முழுவதும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பள்ளிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விதான் இருக்கு. நிறைய ஆய்வறிக்கைகள் என்ன சொல்லுதுன்னா, 8வது புடிச்சிட்டு வரக்கூடிய அந்த பசங்களுக்கு தமிழ் கூட சரியா படிக்க வரமாட்டுது அப்படின்னு கூட நிறைய ஆய்வறிக்கைகள். ஆளுநரை நம்ம குழு ஒரு தடவை சந்திக்கும் போது அவர் அந்த வருத்தத்தை தெரிவிச்சார். தமிழ்நாட்டில் இளைஞர்களுக்கு தமிழ் படிக்க தெரியல, ரொம்ப வழியோட அவர் சொல்லுற விஷயம் இது. நீங்க சொல்லும்போது அது இதுவும் ஒட்டு போகுது. ஆசிரியர்கள் பற்றாக்குறை, அடிப்படை வசதிகள் இல்ல, பெண் குழந்தைகளுக்கு தேவையான அந்த கழிப்பறை வசதிகள் கூட இல்ல, அந்த குடிநீர்ல மலம் கலக்கிறதா புகார், இப்படி ஏராளமான புகார்கள். அப்பப்ப அந்த பள்ளிகளுடைய மேற்கூரைகள் இடிஞ்சு விழுந்து மாணவர்கள் காலை உணவு திட்டம் அவர் அமைச்சராக இருக்கும்போது தான் கொண்டு வரப்பட்டது. நம்ம பார்த்தோம் டிடி பிரபல ஆங்கர், அவங்க அந்த சாம்பார் எல்லாம் குடிச்சிட்டு பயங்கரமாக ஒரு இம்ப்ரெஷன் அதெல்லாம் சூப்பரா. இதுக்காகவே நான் ஸ்கூலுக்கு திருப்பி வரலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஏன்னா அதே சாம்பாரை சாப்பிட்டுதான் 30ல இருந்து 40 பேர் வரைக்கும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க பார்த்திருக்கோம். இப்ப தொகுதி மக்கள் மத்தியில எதுக்காக ஆயிடுச்சு அப்படின்னா, எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போது கூட ஓரளவுக்கு நல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. ஆளுங்கட்சி உறுப்பினர் ஆயிட்டாரு, அமைச்சர் ஆயிட்டாரு, முதலமைச்சருடைய குடும்பத்துக்குள்ள ஒரு நெருக்கமான தொடர்புடையவராக ஆயிட்டாரு. ஆனாலும் துணை முதல்வராக ஆக்கினார். அவர் ரசிகர் மன்ற தலைவரும் கூட. அதுக்கப்புறம் தான் துணை முதலமைச்சர். எப்பவுமே அவருக்கு ரசிகர் மன்ற தலைவர் தான், அப்புறம் தான் துணை முதலமைச்சர். அப்படிதான் பாக்குறாரு. 2 பேரும் நெருங்கிய நண்பர்களும் கூட. இவ்வளவு வசதிகள் இருந்தும் கூட, இவ்வளவு வாய்ப்புகள் இருந்தும் கூட தொகுதிக்கு எதுவுமே செய்யல அப்படிங்கிற ஒரு அதிருப்தி முதல். 2வது காரணம், அவரை எதிர்த்து போட்டியிடக்கூடிய தாவேகா வேட்பாளர் நவல்பட்டு விஜி. அவர் வேற யாரும் இல்லை, 1980ல இருந்தே திமுகவுல கிளை செயலாளர், ஊராட்சி செயலாளர்,
உட்பட ஏராளமான பதவிகளை வகிச்சு கட்சிக்காக உழைச்சவர். அவருக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தருவாங்க அப்படின்னு காத்திருந்தவருக்கும் ஏமாற்றம் தான் அமைஞ்சிருக்கு. அவருக்குன்னு ஒரு தொகுதிக்குள்ள தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு. அண்மையில தான் போய் தாவேகாவுல இணைஞ்சு வேட்பாளராகவும் அதாவது அன்பில் மகேஷனுடைய வெற்றிக்கு 2 தேர்தல்ல காரணமும் இவருதான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், இவருதான் எல்லாமே நிறைய பாத்துட்டாரு. அன்பில் மகேஷனுடைய வெற்றிக்கு 75% நவல் பட்டேல். ஏன்னா இவர் ரசிகர் மன்றத்துல பிஸியா இருக்கும்போது கழக பணிகளே அங்க செஞ்சது இவர்தான். இவர் ஒரு தொகுதி எதிர்பார்த்துட்டு இருந்தாரு, அந்த தொகுதி அவருக்கு கிடைக்கல அப்படிங்கறதுனால அவரு அதுக்கு நேரு அன்பில் மகேஷ் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு அதிகார போக்கும் இருக்கு. அதைத்தான் நான் கேட்க வந்தேன். இப்ப இந்த அதிகார போட்டி இதுல எந்த அளவுக்கு அதிகார போட்டி தோல்வியை நோக்கி தான் பயணிக்குது. ஏன்னா மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து நேரு விலகிட்டாரு, கட்சியினுடைய முதன்மை செயலாளர் ஆயிட்டாரு. இருந்தாலும் கூட அந்த திருச்சி மாவட்டத்தை என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறார். அன்பில் மகேஷ் பொய்யாமலையை பொறுத்த வரைக்கும் நம்ம தலையெடுத்தாச்சு, இனி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். இந்த 2 பேருக்கும் இடையே இருக்கக்கூடிய மோதல் தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு. அடிக்கடி தலைமைக்கும் புகார் போய்கிட்டே தான் இருக்கு. ஆனால் நேருவையும் பகைச்சிக்க முடியல, அன்பில் மகேஷையும் வெளியேற்ற முடியல. திருச்சியெல்லாம் போனீங்கன்னா 2 பேனர் பார்க்கலாம். இந்த பக்கம் புயல் கே நேரு, இந்த பக்கம் சூறாவளி அன்பில் மகேஷ் அப்படின்னு பேனர் எல்லாம் பார்க்கிற அளவுக்கு போர் முற்றி போயிருக்கு. சோ கே நேருக்கும் இவரு தோற்கணும், அன்பில் மகேஷ் தோற்கடிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம், ஒரு எண்ணம் இருந்தாலும் கூட திருச்சியில கடந்த 2021 தேர்தலை எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா தொகுதிகளிலுமே திமுக வெற்றி பெற்றிருக்கும். அதுக்கு ஒரு முக்கிய காரணம் நேருன்னு சொல்றாங்க. இந்த முறை தோக்கும் பட்சத்துல அதுவும் நேருக்கு ஒரு ஆபத்தாகவும் முடியலாம். அதனால வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போதுதான் நவல்பட்டு விஜய் எதிர் வேட்பாளரா தாவேகா சார்பில் இறக்கப்படுறாரு. அவருக்கு வெற்றி வாய்ப்பு அதிக அளவு இருக்கு. ஏற்கனவே தொகுதியில நிறைய வேலை செஞ்சிருக்கிறாரு, கட்சிக்காக நிறைய உழைச்சிருக்கிறாரு, மக்கள் மத்தியில நிறைய பிரபலமும் ஆயிருக்கிறாரு. எனவே அவருக்கு அந்த வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இடையில இன்னொருத்தரும் வர்றாரு. அவர் யாருன்னா அதிமுக வேட்பாளர் பாக்குமார். அவருக்கும் தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு. அவர் அப்போ ஓட்டுகள் பிரியும் போது குறைந்த ஓட்டுகள் வித்தியாசத்துல நம்மளுடைய எடுக்கப்பட்டக்கூடிய அந்த சர்வே அடிப்படையில குறைந்த வாக்குகளை சின்ன எட்ஜ்ல தாவேகா வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சர்வே சின்னதா ஒரு காத்தடிச்சா கூட அதிமுக வேட்பாளர் இன்னமும் 24 மணி நேரம் கிட்ட இருக்கு, என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போ அதுல இழுபறி அப்படிங்கிறது ஒண்ணு. அந்த ஒண்ணு எது அப்படின்னு சொன்னா மணச்சநல்லூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய பையன், அவரு தான் அங்க போட்டிடுறாரு. நான் இவ்வளவு நேரம் அவருடைய கிட்னி இவரோட கிட்னின்னு சொல்லிட்டு இருந்தேன். உண்மையாலே கிட்னி புகழ் வேட்பாளர் அவர் தான். ஏன்னா கிட்னி திருட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் பாஜக எல்லாம் பயங்கரமாக முன்வைத்த ஒரு விஷயம். அந்த விஷயத்துக்கு பேர் போன ஒரு வேட்பாளர். அந்த தொகுதி இழுபறி அப்படின்னு வருது. அதற்கு என்ன காரணமாக இருக்கு? சமீபத்துல நாம பார்த்தோம் ஒரு காணொளி, விவசாயம் சம்பந்தமான திட்டங்கள் எதையுமே ஒரு நிறைவேற்றலன்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்துக்கு போகும்போது கேக்குறாங்க. இவர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, 5 வருஷமா நீ என்ன பண்ணிட்டு இருந்த, என்ன பார்க்க வேண்டியதானே அப்படின்னு இவரு பேசுறாரு. அப்ப வார்த்தைகள் தடிக்கும் போது வாக்காளரை பார்த்து லூசு அப்படின்றாரு. இல்ல, அவர் கிட்னி திருட்டு விஷயத்துக்கே அவர் எப்படி அதுக்கு பதில் சொன்னார் அப்படின்னா, என் கார் பாத்தீங்கல்ல, எத்தனை கிட்னி வித்தா அந்த கார் வாங்க முடியும், நான் கிட்னி வித்தா அந்த கார் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் அவருடைய பதிலே இது ஒரு பொறுப்பான பதில் அல்ல, ஒரு அதிகார தோரணையில அவர் தொடர்ந்து இருக்கு. நிறைய பெண்கள் கற்பழிக்கப்பட்ட விஷயங்கள், நிறைய பெண்கள் காணாம போன விஷயங்கள், அந்த மாதிரி நிறைய புகார் வந்ததும் வராம நிறைய விஷயங்கள் அந்த தொகுதிகள் பிரச்சனையாக இருக்கு. இன்னொன்னு, இழுபறிக்கு என்ன காரணம்? இழுபறிக்கு என்ன காரணம்னா அதிமுக சார்பில் நிற்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர் தான். அதிமுக கூட்டணியில சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கு. முத்திரையர் சமூகம் சார்ந்த ஒரு தலைவர் RV பரதன். அந்த தொகுதி மட்டும் இல்ல, அவர் திருச்சியிலேயே ஒரு நல்ல ஒரு வெயிட்டான கேட்டகரியில இருக்காரு. அவர் சார்ந்த சமுதாயங்களுக்கு தொடர்ந்து அந்த நற்பணிகளை செஞ்சுட்டு இருக்கக்கூடியவர். அவர் மேல ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய தலைவராக இருக்கிறாரு. அவர் அந்த தொகுதியில விருப்பப்பட்டு அதிமுக தலைவர்கிட்ட எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்டாரு. அவரும் ஓகேன்னு சொல்லி மணச்சநல்லூரையே கொடுத்திருக்கிறார். அவருடைய களப்பணிங்கிறது தீவிரமா இருக்கு. அவங்களுடைய அங்கீகாரம் பெறணும், அவங்க தமிழக அரசியலுக்குள்ள முத்திரையர் சமுதாயம் எந்த அளவுக்கு முக்கியத்துவமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா இதே சமூகத்தை சேர்ந்த செல்வகுமார் அப்படின்னு ஒரு தலைவர் இருந்தார். அவர் கடந்த முறை பாஜக கூட்டணிக்கு தான் தொடர்ந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்தார். இந்த முறை இந்த சீட்டு ஒதுக்குவதில் ஒரு பிரச்சனை காரணமாக திமுக கூட்டணியில போய் இணைஞ்சிட்டார். அவருக்கு நத்தம் தொகுதி, திண்டுக்கல் மாவட்டத்தில் கூடி நத்தம் தொகுதி, சம்பந்தமில்லாத தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அங்க அவருடைய சமுதாய வாக்குகள் இருக்குன்னா ரொம்ப குறைவு. பட் அதிக அளவிலான சமுதாய வாக்குகள் இருக்கக்கூடிய தொகுதி மணச்சநல்லூர், வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதியாகவும் பார்க்கப்படுது. அதே நேரத்தில் இந்த கிட்னி பிரச்சனை அப்படிங்கிறது பெரிய அளவிலான மக்கள் இல்லை, கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கூட போய் சேர்ந்துச்சு. ஏன்னா அவங்க எடுத்த கிட்னிலாம் யாரோடதுன்னா ஏழை எளிய மக்களுடையது. அவங்களுடைய வறுமையை பயன்படுத்தி அவங்களை ஏமாற்றி புரோக்கர் மூலமா, அந்த புரோக்கர் கூட 2 பேரு கூட திமுகவை சேர்ந்தவங்க தான் அடிபட்டுச்சு. அப்படி அவங்களை ஏமாத்தி இந்த அளவுக்கு கிட்னியை திருட அளவுக்கு துணிஞ்சிருக்கிறாரு. அது மிகப்பெரிய எதிர்ப்பு அலைய எப்படி ஆயிப்போச்சுன்னா,
கடந்த தேர்தல் சர்வே எடுக்க போகும்போது நம்ம கேட்போம்ல, கடந்த தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு. அவங்க சட்டை தூக்கி தான் காட்டுறாங்க. இந்த பக்கம் ஒரு கோடு போட்டிருக்கு, ரைட் ஓகே அப்படின்னு நம்ம முடிவை புரிஞ்சுக்கிற அளவுக்கு கோட் வேர்ட் அக்செப்டட். ஆமா கோடு எடப்பாடி வேர்ட் பழனிசாமி ஒரு பிரச்சாரத்துல கூட சொல்லியிருந்தாரு, ரொம்ப முக்கியமானது. திமுக கூட்டத்துக்கு போயிட்டு வரவங்க எல்லாம் ஒரு தடவை பரிசோதனை பண்ணிக்கோங்க, அந்த வேட்பாளருக்கு கிட்னி இருக்கான்னு பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்ற அளவு, வெளிப்படையா சொல்ற அளவு, கலாய்க்கிற அளவுக்கு இருந்தாரு. அதனால அந்த தொகுதி மக்கள் ஆர்வி பரதனுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு, அவர் சார்ந்த சமுதாயத்தினுடைய ஒரு பிரதிநிதியா நிக்கிறாரு. அதனால அங்கு கடுமையான இழுபறி இருக்கு. யார் வெற்றி பெற்றாலும் குறைந்த வாக்குகள் வித்தியாசம் தான் வெற்றி பெறுவாங்க, யார் தோல்வி அடைந்தாலும் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோல்வி பெற வாய்ப்பு இருக்கு. ஆனந்த், டெல்டால ஒரு 2 முக்கியமான தொகுதி, கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை, ரெண்டுமே வந்து பாஜக நிக்குது. அங்க எப்படி இருக்கு? அங்க வந்து கந்தர்வக்கோட்டையில கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் தான். அவர் வந்து ரொம்ப எளிமையான ஒருவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன்ல பண்ணியிருக்காரு. தொடர்ந்து அங்கே ஜெயிச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயம்லாம் பார்க்கட்டும். வாங்குற சம்பளத்தையே பாதி புடுங்கிடுறாங்க கட்சி, அவருக்கு கொஞ்சம் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு. ஆனால் அந்த கந்தர்வக்கோட்டை அப்படிங்கிற தொகுதியில் எந்த விதமான ஒரு நல்ல திட்டங்களும் வரமாட்டேங்குது. வேலை வாய்ப்புக்காக மற்ற பகுதிகளுக்கு போகக்கூடிய இளைஞர்கள், ஏன் நம்ம ஊர் மட்டும் இப்படி இருக்கு, நம்ம இந்த கம்யூனிசம் பேசி 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 நம்மளை வந்து அந்த ஒரு மூல செலவு பண்ணி ஏழையாகவே வச்சிருக்காங்களே அப்படிங்கிற ஒரு கோபம் அந்த பகுதியில வந்து தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி தரல அப்படிங்கிறது அங்க வந்து பெரிய அளவுல இருக்கு. அதனால அங்க இழுபறின்னு சொல்ல முடியாது, ஆனா ஒரு சின்ன அண்டர் கரண்ட் இருக்கு அப்படின்னா நாம் தமிழர் அங்க ஸ்ட்ராங். எப்படி டிவிகே தமிழ்நாடு முழுக்க பல பகுதிகளில் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ, இந்த கந்தர்வக்கோட்டை இந்த பகுதிகள் எல்லாம் நாம் தமிழர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆமா. சோ அந்த நாம் தமிழர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 1 லட்சத்துக்கு மேல ஓட்டு வாங்கினாங்க அந்த நாடாளுமன்ற தொகுதியில. சோ நாம் தமிழர் ஒரு கணிசமான ஓட்டை பிரிக்குது, டிவிகே ஒரு அளவுக்கு ஓட்டை பிரிக்குது. அங்க டிவிகேயும் நாம் தமிழர் ஈக்குவலா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அந்த பிரிவுகள் எல்லாம் ஒரு சைலண்ட் அண்டர் கரண்ட். நம்ம சர்வேல கந்தர்வக்கோட்டை பாஜகவுக்கு இல்ல, பட் அந்த வெற்றி அப்படிங்கிறது திமுக ரொம்ப முன்னாடி எல்லாம் இல்ல, சின்ன மார்ஜின்ல தான் முன்னாடி இருக்கு. இந்த அண்டர் கரண்ட் வந்து இவங்களுக்கு ஃபேவரா நடந்தது அப்படின்னு சொன்னா அங்க பாஜக வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. புதுக்கோட்டை நம்மளுடைய சர்வேல பாஜகவுக்கு தான் வந்திருக்கு, அதிமுக கூட்டணிக்கு தான் வந்திருக்கு. காரணம் அங்க வந்து இருக்கக்கூடிய வேட்பாளர் ஒருத்தர் ராமச்சந்திரன். அவர் நம்ம பார்த்தோம், அமித்ஷா வரும்போது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை நடத்தி, அது மட்டும் இல்ல வேட்பாளர் திமுக வேட்பாளர் சிட்டிங் எம்எல்ஏ ஆமா போட்டியிடுறாரு. 2 காரணம் இருக்கு நான் புதுக்கோட்டை வந்து பாஜக பக்கம் வரும் சொல்றதுக்கு. ஒண்ணு, அவர் ஒரு நல்ல நிறைய செலவு கை காசு போட்டு மக்களுக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒருவராக இருக்காரு. எண்மண் எண் மக்கள் யாத்திரால மிக பிரம்மாண்டமாக நடந்த தொகுதிகள்ல அந்த தொகுதி ஒண்ணு. இவர் நம்ம நயினார் அவர் போன யாத்திராலையும் கடைசி நாள் அமித்ஷா அங்கதான் அந்த நிகழ்ச்சியை நடத்தினார். எவ்வளவு பிரம்மாண்டமாக நடத்தினார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இன்னொன்னு, அங்க விராலிமலை அதிமுக வேட்பாளர் விஜயபாஸ்கர் அவர்கள். ஸோ அவரு வந்து புதுக்கோட்டை அவருடைய ஒரு கோட்டை. ஸோ அவருடைய புதுக்கோட்டை வெற்றி அவருடைய அமைச்சர் பதவிக்கு ஒரு பலமாக மாறும். இப்போ அமைச்சர் அதிமுகல ஒருத்தங்க அமைச்சர் ஆகணும்னா அவங்க மட்டும் ஜெயிச்சா போதாது, திமுகல ஒருத்தங்க அமைச்சர் ஆகணும்னு அவங்க மட்டும் ஜெயிச்சா போதாது, அவங்க கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு 10-15 தொகுதிகளை அவங்க வெல்ல வைக்கணும். அதுல புதுக்கோட்டை அதிமுகவுக்கு மிக பிரதானமான ஒரு தொகுதியாக இருக்கு. அப்போ ஓட் டிரான்ஸ்பர் அப்படிங்கிறது மிக தீவிரமாக அங்க நடக்கும். ஏன்னா விஜயபாஸ்கர் நேரடியாக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கு. அவர் 2-3 முறை அங்க போய் நிர்வாகிகள் கிட்ட எல்லாம் உங்க பூத்துல இருந்து எவ்வளவு ஓட்டு போயிருக்குங்கிறத நான் பார்ப்பேன், ஓட் டிரான்ஸ்பர் கரெக்டா இருக்கணும், போய் வாக்காளர்களை சந்திங்க அப்படின்னு பல முறை சொல்லியிருக்காங்க. சோ பாஜகவினுடைய வெற்றி புதுக்கோட்டையில அதிமுக உதவியோட அந்த பலத்தோட நடக்கும் அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியும். உறவினரும் கூட அதையும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு. ஸோ டெல்டா சென்ட்ரல் ஜோன் அப்படிங்கிற பகுதி திமுகவினுடைய கோட்டை, அது திமுகவுடைய கோட்டையாகவே தொடருது. ஆனா வலுவிழந்த ஒரு கோட்டை, அதாவது 2-3 தடவை மிசைல் விழுந்தா ஒரு சின்ன கிராக் விழும்ல, அது 2026 விழும் அப்படின்னு மயிலாடுதுறையிலுமே திமுக கூட்டணிக்கு ஒரு பின்னடைவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிச்சயமா இந்த பகுதிகளில் டெல்டா அபினவ் சொன்ன மாதிரி டெல்டா மற்றும் மத்திய தமிழ்நாடு பகுதிகளில் திமுக காங்கிரஸ் இடையே எப்படி விசிக திமுக இடையே வட மாநிலம் தொகுதிகளில் தமிழக தொகுதிகளில் வந்து ஒரு விரிசல் இருக்கோ, இந்த டெல்டா பகுதியில திமுக காங்கிரஸ் இடையில மிகப்பெரிய ஒரு விரிசல் இருக்கு. அது வந்து நம்ம சர்வே போயும் பார்க்க முடியுது. நான் காங்கிரஸ்காரன் தாங்க, திமுக நிந்தா போட மாட்டேன் அப்படின்னு சொல்றது. திமுக காரங்க நானே இந்த இடத்துல காங்கிரஸுக்குலாம் தந்தா எத்தனை தடவை தான் காங்கிரஸையே கொடுப்பீங்க, மயிலாடுதுறையில நாங்கெல்லாம் இல்லையா, எங்க ஆளுங்கெல்லாம் நிக்க கூடாதா அப்படிங்கிற பேச்செல்லாம் பார்க்கிறோம். சோ அதுவுமே வந்து அதிமுகவுக்கு ஒரு சின்ன ஒரு பலமாக இந்த பகுதியில் அந்த காட்டுமன்னார் கோவில் தொகுதியும் கூட சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய விசிக பாமகவுக்கு இடையே கடுமையான ஒரு மோதல் இருக்கக்கூடிய தொகுதிகளும் இங்கதான் இருக்கு. ஆமா நிச்சயமா பாமக வெர்சஸ் விசிக அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்க வந்து பகுதிகள் கூடவே எங்கேயுமே இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியும். இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.